நாள் 2. தீர்மானத்தில் நிலைத்திரு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119, 106. பலிக்கு உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமா இருக்கா? உண்மையானவா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டு என்ன தலைப்பு நமக்கு சொல்லுங்க பார்ப்போம். யார் வசந்த சொல்லுவா? எரிஞ்சி வேகமா சொல்லுமா. அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 4:16 பின்பாகம். வெரி குட், சூப்பர். பிரைஸ் கூட கொண்டாடுறேன். சாக்கெட் கொடுக்குறோன்னா அன்னைக்கு கொண்டு வரல. சரி, நிலைத்திரு. 10 நாளும் எங்க நிலைச்சிருக்கணும்? இந்த சர்ச்சில் வந்து இருக்கணும். லீவ் போடக்கூடாது, சரியா? 10 நாள் கிளாஸ் நடக்கும். முதல்ல 10 நாளும் இந்த ஆலயத்தில் என்ன செய்யணும்? நீங்க நிலைச்சிருக்கணும். நிலைச்சிருந்தாதான் முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும், சரியா? ஆகவே பிள்ளைகள் யாரும் லீவ் போடக்கூடாது, சரியா? கல்யாண காட்சி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அப்பா மட்டும் நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது ஆலயத்தில் அப்படி சொல்லி 10 நாளும் ஒரு நாள் கூட இந்த ஸ்கூலுக்கு லீவ் போடவே கூடாது, சரியா? அப்படி முழுமையாய் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை தருவார், சரியா? அவங்க நல்ல அருமையான டீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல கதை சொல்லிக் கொடுப்பார்கள். வசனம், பாடல், நடனம், நாடகம் எல்லாமே உண்டு. நிறைவு நாளில் நமக்கு நல்ல சிறப்பு பரிசு உண்டு. ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஸ்நாக்ஸ், மதிய உணவுலாம் உண்டு. ஆகவே சந்தோஷமாய் இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். கற்றுக் கொடுக்கிற வசனங்கள் எல்லாம் அங்கே பாரு, தமிழ் பாரு, கற்றுக் கொடுக்கிற வசனத்தெல்லாம் ஒவ்வொரு நாள் கேட்பேன். இப்படி இடையில வந்து கேட்டு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ். என்ன, ஆமா, நல்ல சாக்லேட் வாங்கி கொண்டு வருவேன், சரியா? சரியாம்மா? என்ன கிடைக்கும்? இந்த இடையில எப்போ வரும்னு தெரியாது. வரும்போது நல்ல ஹை கிளாஸ் சாக்லேட் வாங்கிட்டு வர போறேன், சரியா? பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் பார்க்காத என்ன உற்சாகப்படுத்துறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் வசனத்தை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி, அதுக்கு பதில் சொன்னாலும் என்ன உண்டு? சர்ப்ரைஸ் உண்டு, சரியா? ரெடியா? ஆர் யூ ரெடி? சரி, ரைட். கண்ணை மூட ஒரு பாட்டை படிப்போம். கண்ணை திறந்துச்சு பாட்டு படிப்போம். என்ன பாட்டு படிக்க போறோம்? மகிழ்வோம் மகிழ்வோம் தீனாகமாய். ஒரு கவியை பாடி நம்ம ஜோபனி ஆரம்பிச்சிடலாம், சரியா? பாடலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தீனாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தீனாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் எனக்கோ மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கோ மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ள என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
இந்த உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. சரி, கண்களை முடிச்சோம் இல்லாமா எல்லாரும் முழங்கால் படிடுவோம். சிறு பிள்ளைகள் முழங்கால் படி, கண்ணை மூடு, கை ரெண்டே கூப்பு. யாரும் கண் தரக்கூடாது. ஜபான் சொன்னா என்ன செய்யணும்? முழங்கால் படிடணும், கண்ணை மூடணும். கண்ணு மூடு. கை கூப்பு, கை கூப்பு. சரி, ஜெபம் இல்லாமா. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நீ கிருபையாய் தந்த 2025 ஆண்டின் விடுமுறை வேதாம பள்ளிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டில் ஆலயத்திலே வைத்து ஆண்டவரே நடைபெறுகிற இந்த ஊழியத்தை ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கி தாரும் சுவாமி. இந்த 2வது நாள் கூடியக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் அழைத்து வந்து அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக, இதை முன்னிட்டு நடத்துகிற அருமையான டைரக்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் நீங்க இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை ஆளுகை செய்வீராக. ஒரு பிள்ளைகள் கூட சோர்வோ பலவீனமோ வியாதியோ தொடாதபடி ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வேலியடைப்பீராக. இந்த மைதானம் எங்கிலும் தேவ பிரசனம் நிரம்பியிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கிற பாடல், கதை, வசனங்கள் அனைத்தையும் இறுதியுமாகிய பலகையிலே எழுதும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. 10 நாள் இந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட ஆண்டவரே இந்த வகுப்பை விட்டுவிடாதபடி தொடர்ச்சியாய் வர 10 நாள் முடிந்து போகும்போது பிள்ளைகளுடைய அன்பை ருசித்தவர்களாக, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தகப்பனே திரும்பி செல்ல உதவி செய்யும். இவர்கள் மூலமா இவருடைய குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் மூலமா இந்த சபை ஆண்டவரை எதிர்காலத்தில் எழுப்புதல் அடையட்டும். இவர்கள் மூலமாய் சமுதாயம் கிறிஸ்துவை கண்டுகொள்ளும்படி இவர்கள் நற்கந்தமாக, வெளிச்சமாக, உப்பாக மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனை ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை நேசித்து இவர்களுக்காய் ஆண்டவரை உதவி செய்கிற திருச்சபையாருக்காய் நன்றி. இவர்கள் கொடுப்பது நிமித்தமாய் ஊழியத்தை தாங்குவது நிமித்தம் அவர்களை ஆசீர்வதியும். இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இந்த பிள்ளைகளை ஆண்டவரை உமக்குள் நடத்துகிற எங்கள் அன்பு டீச்சர்ஸ்காய் நன்றி. அவர்கள் உங்களுடைய அன்பினாலும் பொறுமையினாலும் இந்த பிள்ளைகளை மிகுந்த ஞானத்தோடு தேவ பயத்தோடு உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீ கொடுத்த இந்த அருமையான ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவரை உதவி செய்வீராக. அருமையான டைரக்டர்ஸ்காய் சோத்திரம். இந்த இளம் வாலிப சகோதரிகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை தூய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து நான் மகிமைக்காய் பயன்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்துக்கே இதன் மூலமாக மகிமை வர பண்ணும். தூய ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சேஷமாய் கொடிய உஷ்ணத்தை எல்லாம் நீக்கி இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தாரும். ஆண்டவரை மேக ஸ்தம்பத்தை எலும்பு பண்ணும், கோடை மலையை தாரும். ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் 10 நாளும் மகிழ்ச்சியோடு உடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள தகப்பனை உதவி செய்வீராக. உங்க வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்ய வழி நடத்தும். மீட்பேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே, கச்சையாவிலும் நிலைத்திருக்க கருத்துடனும் பாதை சென்றிடவே, இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆமென். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? காலையில யாரெல்லாம் சாப்பிட்டது? சரி, ஆகாவா ஓகோவான்னு பார்த்துடலாமா? ஆகாவா ஓகோவா? ஆகாவா ஓகோவா? இந்த பக்கம் சவுண்டே இல்லையே, யாருமே சாப்பிடலையா? இந்த பக்கம் எல்லாரும் சவுண்டே இல்லை. இந்த பக்கம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா எல்லாத்தையும் சமைக்கல, அப்படிதானே? அப்ப எழுதி ஆக்ஷன் பண்ணலாமா ஒரு பாட்டுக்கு? அன்னைக்கு சொல்லி தந்தோம்ல, இல்ல அந்த சாங்கு ஆக்ஷன் பண்ணுவீங்களா? நாங்க படிக்கிறோம், நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் என்ன ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? எல்லாரும் கிரீன்ல வந்திருக்கீங்களா?
எல்லாரும் அப்படி எலும்புங்க பார்ப்போம். எல்லாரும் கிரீன் கலர் ட்ரெஸ்ஸை பார்ப்போம். பேக் எல்லாம் கீழே இறக்கி வைங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எல்லாரும் சூப்பரா இருக்கீங்களே கிரீன் கலர் ட்ரெஸ்ல. எல்லா வீட்லயும் இப்ப கிரீன் கலர் ட்ரெஸ் இருக்கு அப்படிதானே? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. எல்லாரும் ஒரு டிவி ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாம். சரியா? நாங்க படிக்கிறோம், நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. முதல் நாள் தலைப்பு என்ன யாருக்கா தெரியுமா? சரி, முதல் நாள் தலைப்பு வசனத்தோட தலைப்பு. வசனம் யாருக்கா தெரியுமா? அன்பில் எழுதுகிறது தேவன் அன்பாக இருக்கிறான். அன்பில் எழுதிருக்கிறவன் தேவனில் எழுதிருக்கிறான். தேவனும் அவனில் எழுதுகிறான். 1 யோவான் 4:14 சூப்பன் பின்பாங்க. சரி, அடுத்து இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்குள்ள தலைப்பு யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல, யாரோ சொன்னீங்க, சவுண்ட் கேட்டு. யாரு? இன்னைக்குள்ள தலைப்பு யாருக்குமே தெரியாதா? சரி, நாங்க சொல்லி தரோம். சரிங்களா? நம்ம தலைப்புக்கு மட்டும் ஒரு ஆக்ஷன் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கருத்து என்னது? கருத்து என்னது? நிலைத்திரு. நிலைத்திரு எப்படி பண்ணணும் அக்கா பண்ணி காமிப்பாங்க. சரியா? நிலைத்திரு, நிலைத்திரு. இப்படி ஓகேவா? நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. ஓகேவா? அடுத்தது தீர்மானத்தில் நிலைத்திரு. ஓகேவா? பண்ணலாமா? நான் சொல்ல சொல்லுங்க, பண்ணலாமா? நிலைத்திரு, நிலைத்திரு. எல்லாரும் கை தூக்குங்க. எல்லாரும் கை கொண்டு இருக்கீங்களா? அன்பில் நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. தீர்மானத்தில் நிலைத்திரு. ஓகேவா? நிலைத்திரு. அன்பில் நிலைத்திரு. தீர்மானத்தில் நிலைத்திரு. ஓகேவா? இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரத்திலும் பார்க்கலாம். சரியா? இப்ப 2ஆம் நாள் பாட்டு என்னன்னு புது பாட்டு ஒண்ணு படிப்போம். சரியா? பாட்டுத்தால 7வது பாட்டு எடுங்க. 7. எல்லாரும் எடுத்தாச்சா? பாட்டு புக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கா? எடுத்தாச்சா? 7வது பாட்டு நாங்க படிக்கிறோம். அமைதியா கேளுங்க. சரியா? வேண்டும் வேண்டும் இயேசுவே வேண்டும்.
வேண்டாம் வேண்டாம் சாத்தானே வேண்டாம், நிலைப்பேன் நிலைப்பேன் பரிசுத்தத்தில், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, ஜெயிப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. வேண்டும் வேண்டும் இயேசுவை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் சாத்தானே வேண்டாம், நிலைப்பேன் நிலைப்பேன் பரிசுத்தத்தில், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. நல்லா இருந்துச்சா? 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க, சரியா? மொத்தமா 2 டைம்ஸ், 2 வாட்டி படிக்கணும், சரியா? அந்த பாட்டை எல்லாருக்கும் படிக்கணும், கேட்க, சரியா? வேண்டும் வேண்டும் இயேசுவை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் சாத்தானே வேண்டாம், நிலைப்பேன் நிலைப்பேன் பரிசுத்தத்தில், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. வேண்டும் வேண்டும் இயேசுவை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் சாத்தானே வேண்டாம், நிலைப்பேன் நிலைப்பேன் பரிசுத்தத்தில், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. சரி, இப்ப நீங்க படிக்கலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா பாட்டு? யாருக்குமே புரியலையா? எல்லாருக்கும் பாட்டு புரிஞ்சுதா? எல்லாரும் இங்க கவனிங்க, வரவங்க வந்து உட்காருவாங்க. நீங்க படிக்கிறீங்களா? எங்க கூட சேர்ந்து படிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். வேண்டும் வேண்டும் இயேசுவே வேண்டும், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. என்ன சவுண்டே இல்ல? சவுண்டா இருக்க படிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். வேண்டும் வேண்டும் இயேசுவே வேண்டும், வேண்டாம் இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. இன்னொரு டைம். இயேசுவே வேண்டும், வேண்டாம் சாத்தானே வேண்டாம், நிலைப்பேன் நிலைப்பேன் பரிசுத்தத்தில், இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, இருப்பேன் இருப்பேன் இயேசுவோடு, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. எல்லாருக்கும் படிக்கலாமா? சவுண்டா யாரா படிக்கலாம், உங்களுக்கு முன்னாடி வந்து படிக்கணும். டீச்சர்ஸ் மட்டும் தான் சவுண்டா படிக்கீங்க, பிள்ளைங்க யாருமே சாப்பிடல பொழுது. யாருமே சாப்பிடலையா? சவுண்டே வெளியே வர மாட்டேங்குது, 2 பக்கம் இருந்தோம். எல்லாருக்கும் படிக்கலாமா? பக்கத்துல யாரும் பேசக்கூடாது, இங்க பாருங்க. ரெடி, ஸ்டார்ட். வேண்டும் வேண்டும் இயேசுவே வேண்டும், வேண்டாம் வேண்டாம் சாத்தானே வேண்டாம், ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே, ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சாத்தானே. சரி, எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிடுங்க, சூப்பரா படிச்சிட்டீங்க. சரி, இப்ப இந்த பாட்டுங்க ஆக்ஷன் பார்க்கலாமா? ஆக்ஷன் பார்க்கலாமா? அந்த கப் போடுவாங்க, எடுத்து ஆக்ஷன் பார்க்கணும்.
எல்லாரும் வேகமா அதுக்கு நின்று சிட் சொல்லிருக்கீங்க. சிட் சொல்லியாச்சு. ஸ்டாண்ட். பின்னாடி எழும்பவே இல்லை, எல்லாரும் எழும்புங்க. எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே எந்திரிங்க பின்னாடி. ஒரு சின்ன வார்ம் அப் தானே காலையில. ஆழ்ந்து தர வலிக்கு
நல்லா இருந்துச்சா? இப்ப முன்னாடி நம்ம யாரை கூப்பிட போறோம் தெரியுமா? யாரை கூப்பிட போறோம்? பிகினர்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து ஆட போறாங்க. சரியா? அந்த பாட்டுக்கு எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஸ்டூடெண்ட் உட்காருங்க. பிகினர் டீச்சர்ஸ்லாம் வாங்க. உட்கார். நம்ம ஆக்ஷன் போடு. அமைதியா இருங்க. அப்பதான் உங்க டீச்சர்ஸ் எப்படி ஆக்ஷன் பண்ணுவாங்க நீங்க பார்க்க முடியும். யார் அழகா பண்ணாங்கன்னு சொல்லணும். சரியா? அவங்களுக்கு நம்ம பிரைஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? எந்த டீச்சர் அழகா பண்ணாங்க பார்ப்போம். சரி, இன்னைக்கு நாள் 2 அப்படிதானே? என்ன தலைப்பு சொன்னீங்க எல்லாரும்? சரி, அந்த வசனம் பார்க்கலாமா? அதுக்கு இப்போ பிகினர்ல இருந்து ஒரு 2 டீச்சர், பிரைமரில இருந்து 2 டீச்சர், ஜூனியர்ல இருந்து 2 டீச்சர், இன்டர்ல 1, சீனியர்ல 1, மொத்தம் 8 டீச்சர் வாங்க. சீக்கிரம் வாங்க. பிகினர் 2, பிரைமரி 2, ஜூனியர் 2, இன்டர் 1, சீனியர் 1. யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு பெரிய பிரைஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்தாச்சாயிட்டு வேறு இந்த அந்த ஜூனியர் எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. விபிஎஸ் கிளாப் எல்லாரும் பண்ணுங்க. விபிஎஸ் கிளாப். அப்பதான் டீச்சர் கரெக்டா ஜூனியர்ல இருக்காங்க. வந்தாச்சா? இப்ப இன்னைக்கு வசனம் பார்க்க போறோம். சரியா? நம்ம திருப்பி வச்சுக்கோங்க. இங்க இருந்து திருப்பி அங்க இருந்து அடப்பா சொல்லி கொடுப்போம். சரி, இப்ப டீச்சர்ஸ் எல்லாரும் கையில என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன டே? அதனாலதான் எல்லாருக்கும் எல்லாம் கையில கொடுத்துருக்கு. சரிங்களா? இப்ப அந்த வசனம் வந்து அதுல இருக்கு. ஒவ்வொரு டீச்சரா திருப்புவாங்க. நீங்க வந்து அதை வாசிச்சுட்டே வரணும். பொறுமையா திருப்புவாங்க டீச்சர்ஸ்லாம். தலைப்பு வந்து இன்னைக்கு வந்து தீர்மானத்தில் நிலைப்பது. சரிங்களா? தீர்மானத்தில் நிலைப்பது. அதை ஃபர்ஸ்டே அந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல. தலைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வசனம் மட்டும்தான் இருக்கும்.
ஒவ்வொரு டீச்சரா திருப்பறத பார்த்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டீச்சர் ஒன்னு மறைச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு டீச்சரும் மாத்தி மாத்தி அந்த வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க தான் லாஸ்ட்ல வசனத்தை படிச்சு சொல்லணும். சரிங்களா? முன்னாடி அதுல யார் சொல்றான்னு பார்க்கலாம். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிற டீச்சர் திருப்புவாங்க. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க. உம்முடைய அடுத்த டீச்சர் நியாயங்களே. அடுத்து என்ன போட்டிருக்கு என்று சங்கீதம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து லைனா வசனத்தை வாசிங்க. நீதி நியாயங்களை சங்கீதம். தீர்மானத்தில் நிலைத்தீருன்னு சொல்லி சொல்லுங்க. தீர்மானத்தில் நிலைத்தீரு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 106 வசனம். இப்ப யாருக்கா வசனம் தெரியுமா? சரி, ஒவ்வொரு டீச்சரா மறைங்க. பிள்ளைங்க ஸ்டார்டிங் வந்தது முதல்ல இருக்கிற டீச்சர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது அப்படி இல்ல. இப்ப எல்லா டீச்சர்ஸும் என்னென்ன வசனம் இருக்குன்னு பாத்துட்டீங்க அப்படிதானே? இப்ப நாங்க எல்லாரையும் சேஞ்ச் பண்ணி விடுவோம். யார் கையில என்ன இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? சொல்லலாமா? எல்லாரும் ஒரு தடவை காமிச்சு விடுங்க. உங்க கை ஒவ்வொருக்கா பாத்துக்கோங்க. யார் யார் கையில என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. பார்த்தாச்சா? இப்ப டீச்சர் எல்லாம் சேஞ்ச் ஆவாங்க. சரியா? சரி, டீச்சர்ஸ் நின்றாங்களா? இப்ப யாரா ஒருத்தவங்க இவங்கள வருஷப்படுத்தணும். எப்படி நின்னாங்களோ அப்படி பண்ணணும். யார் வரா? வராதவங்க வாங்க. வராதவங்க வாங்க. கேர்ள்ஸ்ல பின்னாடி இருந்து யாராச்சும் வரலாம். டீச்சர் தான் எல்லாரும் லைனா பாத்துருப்பீங்களா? அந்த மாதிரி வருஷம் மட்டும் நேரா விட்டீங்கன்னா உங்க வசனம் கரெக்டா வந்துடும். அந்த சைடு ஃபர்ஸ்ட் நிற்கவே அங்க வா. நியாயங்களை வசனத்தை சொல்லி நியாயங்களை உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். காத்து நடப்பேன். அதுக்கப்புறம் கை நீட்டக்கூடாது. வசனத்தை சொல்லுங்க. என்று ஆணையிட்டேன். ஞாபகம் இருக்கு? ஆணையிட்டேன். அதுக்கப்புறமா அதை நிறைவேற்று. சங்கீதம் 119 106. தம்பிக்கு எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணிருங்க. இன்னும் வசனத்தை நல்லா படிக்கணும். இன்னொருத்தங்க இந்த பக்கம் இருந்து தலைப்போட சொல்லி தெளிவா சொல்றதுக்கு யாராச்சும் வரீங்களா? ஈஸி தான். டீச்சர்ஸ் லைனா தான் இருக்காங்க. ஆளை பாத்துக்கிடுங்க. மாத்தி விடுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் மாறிடுங்க. நீங்களே உங்களுக்குள்ள மாறிடுங்க. டீச்சர்ஸ் மட்டும் இங்க வாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் நின்னுட்டீங்களா? சரி, ஓகே, வாங்க. நீ வசனம் சொன்னா போதும். அவங்க அந்த இடத்துல தீர்மானத்தில் நிலைப்பது. உங்களுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன். தீர்மானத்தில் நிலைத்திரு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 106. சரி, எல்லாரும் வீட்டு ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி, எல்லா டீச்சர்ஸ் வசனத்தை நேரம் படிங்க. பிள்ளைங்க என்ன சொல்லிட்டு பின்னாடி சொல்லலாமா? சொல்லுங்க பார்ப்போம்.
தீர்மானத்தில் நிலைத்திரு. நீங்க சொல்றது எதுவுமே யாருக்குமே கேட்கல. மெதுவா சொல்லுங்க. உம்முடைய நீதி நீதி அதே. சரி, இப்ப நீங்க சொன்னது யாருக்காவது டீச்சர்ஸ் யாருக்காவது ஒழுங்கா கேட்டுச்சான்னு கேளுங்க. ஒவ்வொன்னா உம்முடைய நீதி என்று ஆணையிட்டு அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம். சரி, டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க பாப்பா. டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஸ். அதில் வச்சிருக்கேன். எல்லாரும் ஸ்டிக்கர் வாங்கிடுங்க. டீச்சர்ஸ்லாம் ஸ்டிக்கர் வாங்கிட்டு போங்க. இதை காமிக்கணும். அடுத்து என்ன புது சாங் படிக்கலாமா? யாருக்கெல்லாம் புது சாங் வேணும்? வேணுங்கிறவங்க கை தூக்கணும் பாப்பா. சரி, எல்லாரும் பாட்டு தான் எடுங்க. புது சாங் படிக்கலாம். சாங் நம்பர் 4. சாங் நம்பர் 4 எடுங்க எல்லாரும். எடுத்தாச்சா எல்லாரும்? நாங்க படிக்கிறோம், கேளுங்க. சரியா? ஆகாதா ஓகோ ஆகாதா ஆகாதா ஓகோ ஆகாதா ரூத் என்னும் மோவாபிய ஸ்ரீயை அறிவாயோ? தன் மாமி நகோமி பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? உமது தேவன் எந்தவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டை நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ? கர்த்தரின் சட்டை கீழ் வந்த அவளை அறிவாயோ? நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ? கர்த்தரின் சட்டை கீழ் வந்த அவளை அறிவாயோ? அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? நல்லா இருந்துச்சா? எல்லாருக்காக படிக்க கேளுங்க. சரியா? ஆகாதா ஓஹோ ஆகாதா ஆகாதா ஓஹோ ஆகாதா ரூத் என்னும் மோவாபிய ஸ்ரீயை அறிவாயோ? தன் மாமி நகோமி பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ? கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ? அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா? இப்ப நீங்க படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆகாதா மட்டும் படிக்கலாம். சரியா? படிக்கலாமா? ரெடி ஸ்டார்ட். ஆகாதா ஓஹோ ஆகாதா. சவுண்ட படிங்க. ஆகாதா ஓஹோ ஆகாதா. படிங்க பாப்போம். ரூத் என்னும் மோவாபிய ஸ்ரீயை அறிவாயோ? தன் மாமி நகோமியை பற்றி கொண்ட அவளை அறிவாயோ? படிங்க. உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ? தன் வீட்டையும் நாட்டையும் விட்டு வந்த அவளை அறிவாயோ?
பெற்றதை அறிவாயோ கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா சரி இப்போ ஃபுல்லா படிக்கலாமா ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் மட்டும் பண்ணி விடுறோம் நீங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டு ஃபுல்லா படிங்க ஆகாகா ஓஹோ ஆகா ஆகாகா ஆகாகா ஆகா சவுண்டா படிங்க சொன்னதை அறிவாயோ அவளை அறிவாயோ கர்த்தரின் சொத்தையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ கர்த்தரின் சொத்தையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா எனக்கு சாண்ட் பண்ணலாமா ரெடி ஸ்டார்ட் ஆகாகா ஓஹோ ஆகா ஆகாகா ஆகாகா ஓஹோ ஆகா ஆகாகா ரூத் என்னும் மோவாபிய ஸ்திரீயை அறிவாயோ தன் மாமி நகோமி பற்றி கொண்ட அவளை அறிவாயோ உமது தேவன் என் தேவன் என்று சொன்னதை அறிவாயோ தன் வீட்டை நாட்டை விட்டு வந்த அவளை அறிவாயோ கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ நல்ல தீர்மானத்தின் பலனை பெற்றதை அறிவாயோ கர்த்தரின் சட்டையின் கீழ் வந்த அவளை அறிவாயோ அவளை போல நீயும் நல்ல தீர்மானம் செய்வாயா நல்லா இருந்துச்சா சரி இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்க்கலாம் சரியா இப்போ பைபிள் ஸ்டோரி நமக்கு ஜபாக்கான்னு சொல்லுவாங்க சரியா எல்லாரும் விபிஎஸ் லாப் பண்ணுங்க அவங்க வருவாங்க சொல்றேன் பாட்டு பைபிள் ஸ்டோரி கேட்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ஒருத்தருக்குமே பதில் இல்லையே எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க எல்லாரும் நல்ல மிலிட்டரி பொசிஷன்ல இருந்து பாப்போம் நல்ல கவிதாக்கா மாதிரி நல்ல ஸ்டெடியா உட்காருங்க நம்ம இன்னைக்கு 2வது நாள் தலைப்பு என்ன பார்த்தோம் தீர்மானத்தில் நிலைப்பெறு தீர்மானம் அப்படின்னா என்ன தீர்மானம்னா என்ன நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் தீர்மானம் பண்ணிருப்போம் அப்படிதானே நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா பைபிள் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும் அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணிருப்பீங்களா யாரெல்லாம் தீர்மானம் பண்ணா ஒருத்தருமே பண்ணலையா டீச்சர்ஸ் தான் நல்ல தீர்மானம் பண்ணிருக்காங்க வெரி குட் சரி நம்ம இன்னைக்கு பைபிள்ல ஒரு தீர்மானம் பண்ணின ஒரு அக்காவை பத்தி பார்க்க போறோம் சரியா எல்லாரும் இங்க கவனிமா யூதா தேசம் அப்படின்னு ஒரு தேசம் இருந்துச்சு ஒரு பெரிய தேசம் அந்த தேசத்துல பெத்லெஹேம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு எந்த தேசம் யூதா தேசத்துல பெத்லெஹேம் அப்படின்னு ஒரு ஊர்ல ரொம்ப பஞ்சம் வந்த உடனே அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல இங்க பார்த்தா ஒரே இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா எல்லாரும் பசுமையா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல ரொம்ப சாப்பாடு சரியா சாப்பாடு இல்ல நம்ம ஊர்ல எப்படி எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா புஷ்டியா இருக்கும் ஆனா அந்த நாட்கள்ல யூதா தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துட்டு அப்ப எல்லாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பக்கத்து தேசத்துக்கு போனாங்க அப்ப எலிமலேக்கு அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த எலிமலேக்கு அண்ணனும் அந்த பக்கத்து ஒரு மோவாப் தேசத்துக்கு போனாங்க அந்த அண்ணன் பேர் என்ன பேரு எலிமலேக்கு அவருடைய மனைவி நகோமி சொல்லுங்க எலிமலேக்கும் நகோமி அவங்களுக்கு 2 பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க 2 பிள்ளைங்க அந்த 2 பிள்ளைங்க பேரு மக்லோன் கிலியோன் சொல்லலாமா மக்லோன் கிலியோன் இவங்க எல்லாரும் எங்க போறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மோவாப் தேசத்துக்கு போறாங்க அங்க போன உடனே அங்க போய் ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க அந்த டைம்ல மக்லோன் கிலியோனுக்கு திருமணம் ஆகுது அதுல 2 மருமகள் வராங்க ஒருத்தங்க பேரு ஓர்பால் ஒருத்தங்க பேரு ரூத் சொல்லுங்க
ஓர்பால், ரூத். அப்ப மொத்தம் நம்ம இப்ப எத்தனை பேர் பார்த்திருக்கோம்? 6 பேர். வெரி குட். எல்லாருக்கும் வீட்டஸ் கிளாப் பண்ணிடலாமா? எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. வெரி குட். சரி, அந்த டைம்ல ஒரு 10 வருஷம் கழிச்ச பிறகு இந்த பெத்லகேம் ஊர்ல இப்போ நல்ல வறட்சியெல்லாம் நீங்கிட்டு அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த நகோமி அம்மா இங்க வரணும்னு முடிவு பண்றாங்க. இந்த 10 வருஷத்துல இருக்கும்போது அங்க எலிமலைக்கு இறந்து போயிறாரு, மக்லோன் கிலியோன் இறந்து போயிறாரு. அப்ப இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். யாரெல்லாம்? நகோமி, ஓர்பால், ரூத். இவங்க 3 பேர் இப்ப எங்க வராங்க? பெத்லகேமுக்கு திரும்பி வராங்க. இப்ப நம்ம ஊருக்கு திரும்பி ஃபாரின்ல இருந்து வந்தா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம்ல. அதே மாதிரி வழியில உள்ள எல்லாருமே நல்லா இருக்கீங்களாக்கா, ரூத் அக்கா நல்லா இருக்கீங்களா, நகோமி அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. சரியா? அப்போ போயிட்டு இருக்கும் போது இந்த நகோமி என்ன செய்கிறா? அவங்களுடைய 2 மருமகளையும் பார்த்து, நீங்க இனிமே ஏன் பின்னாடி வர வேண்டாம், நீங்க உங்க அப்பா அம்மாட்டே போங்க அப்படின்னு சொல்றா. அப்போ இந்த ஓர்பால் என்ன செய்யறா? அவங்க மாமிக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்பி போயிடுறா. யார் போறா? ஓர்பால் போயிடுறா. ஆனா நகோமி என்ன சொல்றா? நான் போக மாட்டேன், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நானும் இருப்பேன். உங்க தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உன்னுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன செய்யறா? அவ மாமியோட விடாம போயிட்டே இருக்கா. சரியா? காட்டு. இதுல பாருங்க, இது யாரு? நகோமி அம்மா, இங்க ரூத். இது யாரு? பின்னாடி திரும்பி போறது யாரு? ஓர்பால் அக்கா. நல்லா பாத்துக்கோங்க. சரியா? இப்ப கொஸ்டின் கேட்பறேன் சின்ன பிள்ளைங்கிட்ட. சரியா? அவங்க திரும்பி போயிட்டாங்க. இந்த ரூத் அக்கா அந்த மாமியை விடாம பற்றி கொண்டதுனால, அவங்களுடைய தீர்மானத்தில் நிலைத்திருந்ததுனால பின்னாட்கள்ல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? நீங்கள் எடுத்த தீர்மானத்துல கண்டிப்பா என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட டெய்லி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். சரியாம்மா? சரியா? நீங்களும் ரூத் மாதிரி என்ன செய்யணும்? தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். ஓகேவா? இப்போ பிரைமரி பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க எழுந்து பார்ப்போம். பிரைமரியில ஒரு பிள்ளை எழுந்து. இதுல பின்னாடி போறா பத்தியா? இதுல ஒரு அக்கா பின்னாடி போறாங்களா, அந்த அக்கா பேர் என்ன பேரு? ஓர்பால். வெரி குட். ஐசக் எல்லாரும் வீட்டஸ் கிளாப் பண்ணுங்க. ஐசக் வா. வெரி குட். அடுத்தது டீச்சர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின். இந்த ரூத் பின்னாடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பட்டியல்ல இருக்காங்க, அப்படிதானே? அந்த பட்டியல் அவங்களுடைய பேரை எடுத்து வாசிக்கலாமா? வம்ச வரலாறு பட்டியல் எங்க இருக்குன்னு எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். எங்க வாசிங்க. சரபாக்கா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அதனால சரபாக்காக்கு ஒரு பிரைஸ் கொடுப்போம். எல்லாரும் வீட்டஸ் கிளாப் பண்ணுங்க. டீச்சர்ஸ் என்ன செய்யணும்? நல்ல விழிப்பா இருக்கணும், தீர்மானத்துல நிலைத்திருக்கணும். ஓகேவா? கதை நல்லா இருந்துச்சா? கதை சொன்ன ஜப்பாக்காக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ நம்ம அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்ப்போம். சரியா? எல்லாரும் எழுமுன. உட்காருங்க. நான் பண்றேன். சரியா? உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பண்றோம், பாட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம். சரிங்களா?
எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா? சரி, நாங்க ஆடுறோம், அதை பாட்டு ஆடுங்க. ரெண்டாவது நம்ம போட்டு எல்லாரும் சேர்ந்தோம். சரி சரி, ஒன்ஸ் மோர் போடுவாங்க. சரி, எல்லாரும் நேரம் எழுமைங்க. எழுமாதவங்க எல்லாம் எழுமுங்க, பின்னாடி உட்காராதீங்க யாரும். சரி, ஆக்சுவல் நல்லா இருந்துச்சா? சரி, இனிமே எல்லாரும் உட்காருங்க. இப்போ உண்மை சம்பவம் ஜெபில் அக்கா சொல்லுவாங்க. சரிங்களா? உட்காருங்க எல்லாரும் அமைதியா. கதை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? சரி, எல்லாரும் நேரம் உட்காருங்க அவங்க இடத்துல.
இப்ப அந்த அக்கா கதை சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அமைதியா கேட்கணும். லாஸ்ட் கொஸ்டின் கேட்கப்படும். சொல்றவங்களுக்கு கண்டிப்பா பரிசு உண்டு. சரிங்களா? யாரெல்லாம் கேட்டு பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப அந்த அக்கா சொல்லுவாங்க. சரி, 2025 நியூ இயர்க்கு யாரெல்லாம் வந்தாங்க எங்க சர்ச்சுக்கு? சர்ச்சில் வந்து நம்ம எல்லாருமே தீர்மானம் எடுத்தோம், அப்படிதானே? எல்லாரும் என்னென்ன பண்ணீங்க அதான் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தங்க நான் இந்த தீர்மானம் பண்ணேன், இதுவரை நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். யாருமே இல்லையா? டீச்சர்ஸ் கூட இல்லையா? டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க கேட்போமா? அவங்க வந்து பைபிள் படிச்சு முடிக்கணும்னு எடுத்திருக்காங்களாம், படிச்சுட்டு இருக்காங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு எல்லாரும் டிபி ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டூடெண்ட் யாருமே எடுக்கலையா தீர்மானம்? எடுத்தியா? என்ன தீர்மானம் எடுத்தா? அவன் நீட்னஸா இருப்பேன்னு தீர்மானம் பண்ணாங்க. சரியா? அதே மாதிரி நீட்னஸா இருக்கியா? நீ நீட்னஸா இல்லையே? நீட்னஸா? ஓகே ஓகே. சரி, அதே மாதிரிதான் நம்ம இப்ப யார் கதையை பார்க்க போறோம்னா எரிக் லிடல். ஓகேவா? எரிக் லிடல் சொல்லுங்க. அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னா ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க வந்து 1902 பிப்ரவரி 16 குயின் சீனா அப்படின்னு ஒரு இடத்துல பிறந்தாங்க. சரியா? ஸ்காட்லாந்துங்கிறது உங்களோட நாடு. 1902 பிப்ரவரி 16. ஓகேவா? கொஸ்டின் கேட்பேன். பிப்ரவரி 16 குயின் சீனா அப்படின்னு ஒரு ஊர்ல பிறந்தாங்க. சரியா? அவங்களோட அம்மா அப்பா வந்து மிஷனரிகள். அதனால எப்போ அந்த அண்ணாவுக்கு வந்து ஏசப்பா பத்தி சொல்றது, அதை பத்தியே எப்பவுமே இது பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? நான் சொல்றாங்களா? எப்பவும் ஏசப்பாவுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், சண்டே கிளாஸ் போகணும். நம்மளாம் சண்டே கிளாஸ் போவோம், அப்படிதானே? அதே மாதிரி இந்த அண்ணாக்கும் நம்ம சண்டே கிளாஸ் போகணும், எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. அந்த அண்ணனும் அதை பின்பற்றிட்டு எப்பவுமே சண்டே கிளாஸ்க்கு தவறாம போயிருவாங்க. இங்க யாரெல்லாம் சண்டே கிளாஸ்க்கு தவறாம வருவா? அதே மாதிரி அந்த அண்ணனும் தவறாம போவாங்க. அங்க போகும்போது ஒரு நாள் ஒரு வசனத்தை பார்க்காங்க. என்ன வசனம்னா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் அப்படிங்கிற வசனத்தை பார்க்காங்க. சரியா? அண்ணே அதான் அவங்க டீச்சர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் அப்படிங்கிற வசனத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ ஏசப்பாவை கனம் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டீச்சர் எல்லாத்தையும் கேட்காங்க. இப்ப நான் கேட்கேன், நீங்க ஏசப்பாவை கனம் பண்ண என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். யாருமே எதுவுமே பண்ண மாட்டீங்களா? பிரேயர் ஜபம் பண்ணுவோம், அப்படிதானே? அந்த அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே இது சண்டே கிளாஸ்க்கு போகாம இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்தாங்க. அப்ப டீச்சர்ஸ் வந்து அவனை ரொம்ப பாராட்டினாங்க. எல்லாரும் சொல்லாத அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த அண்ணன் வந்து ஓட்ட பந்தயத்துல ரொம்ப அழகா ஓடுவாங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். இங்க யாரெல்லாம் ரன்னிங்ல உண்டு ஸ்கூல்ல? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவீங்களா எல்லாரும்? அதே மாதிரி அந்த அண்ணனும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவாங்க. சரியா? அப்போ ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்துல அந்த எல்லாரும் ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த அண்ணனை பாராட்டுவாங்க. எரிக்னாலே ஓட்டப்பந்தயனாலே அதுல எரிக் தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சரியா? ஒரு நாள் அந்த ஓட்டப்பந்தயத்தை கோச்சிங் இது பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அவங்கள கூட்டு போய் அங்க போய் அவங்க பண்ண விடும்போது 100 மீட்டருக்கு அந்த 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு அந்த தயாராயிருந்தாங்க. சரியா? அப்ப அங்க போய் அட்டவணையை பார்க்காங்க. பார்க்கும்போது அந்த அட்டவணையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? அந்த போட்டி என்னைக்கு நடக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கு. ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்க? கடவுளுக்காக நான் இது பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சண்டே கிளாஸ் சொல்லுவேன். அப்ப அந்த இப்ப எப்படி போக முடியும்? ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க முடியாது. அப்போ கோச் போய் சொன்னா கோச் என்ன சொல்லுவாங்க? ஒன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ட்ரெயின் பண்ணி கூட்டு வந்திருக்கேன், இனிமே எனக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? அப்ப என்ன பண்ணணும் தானே யோசிச்சுட்டு வீட்டுல போய் ப்ரேயர் பண்ணாங்க. ஏசப்பா, எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நான் உங்கள்கிட்ட தீர்மானம் எடுத்திருக்கேன், எப்படி என்னால அந்த தீர்மானத்துல இருந்து மீற முடியும் அப்படின்னு கேட்காங்க. நம்மளா இருந்தா மீறிடுவோம், அப்படிதானே? சரி, ஒரு நாள் தானே போயிடலாம் அப்படின்னு இருப்போம். ஆனா அந்த அண்ணன் அப்படி இல்லை. என்ன பண்ணணும்னு ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் போய் மறுபடியும் அட்டவணையை பாக்குறாங்க. 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஒன்று இருக்கு. அது என்னைக்கு நடக்குன்னா சனிக்கிழமை நடக்கு. சரியா? அப்ப இந்த அண்ணரை பார்த்துட்டு சரி நம்ம இதுல கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் சொல்றாங்க? கோச் போய் சொல்றாங்க, கோச் நான் வந்து 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் சனிக்கிழமை நடக்கலாம், அதுல சேர்ந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல கோச் சொல்றாங்க, ஒன்னால எப்படி முடியும்? நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தது 100 மீட்டருக்கு. இப்ப நம்ம 100 மீட்டருக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கோமா, அதுக்கு மேல நம்மளால ஓட முடியாது, அப்படிதானே? அப்போ உன்னால எப்படி முடியும்? எல்லாரும் ஊருக்காரவா நம்ம ஏசுவாங்க, ஒன்ன போய் நான் கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கோச் ரொம்ப திட்டுறாங்க. இல்ல கோச், என்னால முடியும், கடவுள் வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றான்.
சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓட போறாங்க. சரியா தானே? ஓடுறாங்க பாருங்க. ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா தானே? என்ன பண்ணிருக்காங்க தானே? பிரேயர் பண்ணிருக்காங்க அப்படித்தானே? ஓடும்போது கையில என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன். அந்த வசனத்தை எழுதி வச்சு அதை பார்த்துக்கிட்டே ஓடுறாங்க, சொல்லிக்கிட்டே என்னை கனம் பண்ணுகிறவனே நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னது போல ஏசப்பா என்ன ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சரியா? லாஸ்டா முடிவுல கரெக்டா அந்த ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. சரியா? அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எதுக்கு 100 மீட்டர் தானே 400 மீட்டர்ல அந்த ஜெயிச்சாங்க. அதுக்கு காரணம் யாரு? ஏசப்பா. ஆனா அவங்க தீர்மானத்தை விட்டாங்களா? விடல. அவங்க எடுத்த தீர்மானத்துல உண்மையா இருந்தாங்க. அப்படிதானே? நம்மளும் அதே மாதிரி எடுத்த தீர்மானத்துல எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வரும், ஆனாலும் அந்த தீர்மானத்தை விடாம இருக்கணும். சரியா? ஓகேவா? கதை புரியுதா? கொஸ்டின் கேட்கலாமா? அந்த அண்ணா எந்த நாட்டை சேர்ந்தவங்க? சரி, இப்ப பாய்ஸ் கிடையாது, இந்த பக்கம் கேர்ள்ஸ். சரியா? நீ வாசிக்கிறீங்க. சரி, அப்ப 2 பேரும் கொடுத்துருவோம் வரைச்சலாம். சரி, இப்ப கேர்ள்ஸ்ல யாரு கவனிச்சா பாப்போம். சரியா? ஒரு வசனம் போட்டிருந்தாரு. என்ன வசனம்? வெரி குட்பா. நீ பாப்பா தரது இது ஸ்டாப் பண்ணிடலாமா? கதை புரிஞ்சுது எல்லாத்துக்கும்? சூப்பரா இருந்ததுல. இன்னைக்கு எத்தனை கதை பார்த்தோம்? 2 கதை. யாரு கதைலாம் பார்த்தோம்? ரோத்து கதை. அப்புறம் இப்ப யாரு கதை பார்த்திருக்கோம்? யாரு யாரு கேட்கல எனக்கு. என்னது? இந்த சைடுல சத்தம் எனக்கு பேசிக்லி காது கேட்காது. சரியா? எல்லாரும் சத்தமா சொன்னாதான் எனக்கு கேட்கும். 2 காதும் அவுட் ஆயிட்டு. சத்தமா சொல்லலாமா? என்ன கதை பார்த்தேன் இப்போ? ஆஹா மட்டும் சொல்லுவாங்க. சரியா? என்ன கதை? என்னது? இங்க பார்த்தீங்களா? எப்பவுமே இங்கதான் சவுண்ட் அதிகம், இங்கதான் கம்மியா இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன? சரி, ஓகே. கதை கேட்டவும் சூப்பரா இருந்ததுல. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? தீர்மானத்துல நிலைத்து நிக்கணும். இருப்போமா? யாரெல்லாம் இருப்போம் சொல்றாங்க கை தூக்குங்க பாப்போம். அப்ப இந்த சைடுல கிங் எல்லாம் இருக்க மாட்டான். கிங்குக்கு கதை தான் ஓடுதாங்க. கிங்கு எதுக்கோ கை தூக்குறான். எதுக்கு கை தூக்குறானே தெரியல. என்ன கிங்கு? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டே? எல்லாரும் என்ன கலர் வந்திருக்கோம்? கிரீன் டே. எல்லாரும் கிரீன்ல வந்திருக்கீங்களா? எல்லாரும் கிரீன்ல வந்திருக்கீங்களா? இங்க பெலிண்டா என்னாச்சு? எல்லாரும் கிரீன்ல வந்திருக்கீங்களா? சூப்பரா இருக்குதா? கிரீனுக்கு என்ன அர்த்தம்? அது தமிழ்ல பச்சடே. பசுமை. என்னது? பசுமை. நம்ம சுத்தி எல்லாம் எப்படி இருக்கு? பசுமையாவா இருக்கு. இப்போ ஒரே ட்ரையா இருக்கு. சோ நம்ம கிரீன் டே எதுக்கு மென்ஷன் பண்ணிருக்கோம்? நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ண போறோம்? பசுமை ஆக்கணும், பிளான்ட் வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு தண்ணி ஊத்தணும். 2வது விஷயம் கிரீன் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா கிளீனினஸ், சுத்தம். என்னது? நம்ம மனசு நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோமா இல்லையா? நம்ம அழகா இருக்கோமா? நம்ம உடம்பு நம்ம எவ்வளவு கிளீனா வச்சிருக்கோம்? அதே மாதிரி நம்ம இருதயத்தை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? இங்க வச்சிருக்கிறோமா? எல்லாரும் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்களா? அலையிலோ சொல்லுங்க. சத்தமே இல்ல. அப்போ மனசு யாருக்குமே கிளீனாவே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? தீர்மானம் எடுத்திருக்கோம். நம்ம மனசு நம்ம கிரீன் மாதிரி எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம வீடும் சுத்தமா இருக்கணும். சரியா? அம்மா பிஸியா இருந்தாலும் அப்பா பிஸியா இருந்தாலும் நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம திங்ஸ் நம்ம தான் கிளீனா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அந்த தீர்மானம் எடுக்கீங்களா? எல்லாரும் இன்னைக்கு எடுப்பீங்களா? நம்மளோட ட்ரெஸ், நம்மளோட புக்ஸ், நம்மளோட திங்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும்? கிளீனா வைக்கணும். நான் எல்லாரும் வீட்டுல வந்து செக் பண்ணுவேன். நாளைக்கு எல்லாரும் கிளீனா வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண. புனிதாக பயங்கரமா சிரிப்பு வருது. சரியா? எல்லாரும் கிளீனா வச்சிருப்பீங்களா? நம்ம எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி எதை சுத்தமா வைக்கணும்? ஃபர்ஸ்ட் இருதயத்தை சுத்தமா வைக்கணும். சுத்தி இருக்கிறத சுத்தமா வைக்கணும். இருதயத்தை சுத்தமா வைக்கணும். 3வது என்னது? வீட்டை சுத்தமா
சந்தோஷமா கொட்டாய் வருது. இந்த டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்போமா? கேட்பீங்களா? இந்த 3 தீர்மானத்தை எடுப்போமா? எல்லாரும் கையை முன்னாடி வச்சுக்கோங்க. நாங்க எப்படி எங்களை சுத்தமா வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி எங்க சுத்தி இருக்கிறது சரௌண்டிங்ஸ சுத்தமா வைப்போம். எங்க இருதயத்தை சுத்தமா வைப்போம். அப்புறம் எங்க வீட்டையும் நாங்க சுத்தமா வைப்போம். தீர்மானம் எடுத்தாச்சு. யாருமே இதுல என்ன பண்ணக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும், நிலைத்து இருக்கணும். என்னாச்சு அங்க சீனியர் கேர்ள்ஸ்க்கு என்னாச்சு? போரிங்கா இருக்கும். போரிங்கா இருக்கா? அப்ப புரிஞ்சுதாங்க வாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவாங்க. சரியா? புரிஞ்சுதா? சரி, இப்போ ஒரு கேம் விளையாடலாமா? அப்ப எல்லாரும் எனர்ஜெட்டிக் ஆயிருவாங்க. சரி, இப்போ வந்து ஜூனியர்ல இருந்து ஒரே ஒரு பொண்ணு வாங்க. ஜூனியர்ல இருந்து, சரி ஜூனியர் வேண்டாம், பிரைமரில இருந்து ஒரே ஒரு பொண்ணு வாங்க. பிரைமரி வாங்க. பிரைமரி வந்தாச்சு, வாங்க வாங்க. சரி, இவங்க தான் யாருன்னா குயின் ஆஃப் டயானா. யாரு யாரு? குயின் ஆஃப் யாரு? குயின் ஆஃப் டயானா யாரு? இவங்க பேரு என்னதுமா? இவங்க ஆசைப்படுறதெல்லாம் இப்ப செய்ய போறோம். சரியா? இப்போ ஜூனியர்ல இருந்து ஒரு பாயோ ஜூனியர்ல இருந்து ஒரு கேர்ளும் வாங்க. எந்திரிங்க ஃபாஸ்டா, டைம் ஆயிட்டு, சீக்கிரம். பெரிய கிஃப்ட் உண்டு, விலை மதிக்காத கிஃப்ட். வாங்க, அவ்வளவுதானா? அப்ப சீனியர் கொடுத்துருவோமா? ஜூனியருக்கு பில்லு இல்லையா? வாங்க, அடுத்து இங்க கேர்ள்ஸ். ஜூனியர் வாங்க. ஜூனியர் 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 வாங்க சீக்கிரம். ஜூனியர் ஜூனியர் டீச்சர்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. பிள்ளைங்க கூப்பிடும் போது முன்னாடி வரணும் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்க. சரி, இப்போ 2 பேர் இருக்காங்க. ஆஹால இருந்து பபிஷா இருக்கா, ஓஹோல இருந்து யார் இருக்கா? ஷாரோன் இருக்காங்க. சரியா? உங்க டீமுக்கு நீங்க தான் அவளை என்கரேஜ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி ஓஹோல இருந்து நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அர்ஷித், நீங்க கவனி. சரி, இப்ப குயின் ஆஃப் டயானா என்னதெல்லாம் கேட்காங்களோ 2 பேரும் வாங்கிட்டு தூக்கிட்டு வரணும். அது என்னதுன்னு குயின் ஆஃப் டயானாக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? விளையாடலாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? பின்னாடி சீனியர் புரிஞ்சுதா? இங்க சீனியர் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சரி, குயின் ஆஃப் டயானா. சரியா? குயின் ஆஃப் டயானாக்கு இப்போ குயின் ஆஃப் டயானாக்கு ஆமா, யாரு ஃபர்ஸ்ட் அது முக்கியம். சரியா? யாரு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். சரியா? பபிஷாவா ஷாரோனா? பாத்துருமா? இப்போ குயின் ஆஃப் டயானாக்கு என்ன வேணும்? ஒரு 5 பெண் வேணும். ஓஹோ, இது பெட்டிங்க. ஒரு பாயிண்ட். ஓஹோக்கு ஒரு பாயிண்ட். இங்க வந்து நிக்க கூடாது. பாய்ஸ் இடத்துல நிக்கணும், கேர்ள் இடத்துல நிக்கணும். சரியா? ஓஹோ, கொடுத்துருங்க. சரியா? கொடுத்துருங்க. யாரும் பண்ண மாட்டீங்க. கேர்ள்ஸ் டீம், நீங்க வின் பண்ணணும்னு ஆசை இல்லையா? சும்மா உட்கார்ந்திருக்கீங்க. என்கரேஜ் பண்ணுங்க, டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. சரியா? சரி, பெண்ணு பர வாங்கிக்கலாம். ஹெல்ப் பண்ணுங்க. சரியா? இல்லைன்னா பாயிண்ட் கிடையாது உங்களுக்கு. சரி, கேம் புரிஞ்சுதா? கேம் புரியலையா? இந்த கேர்ள்ஸ்க்கு புரியலையோ? புரிஞ்சுதா? குயின் ஆஃப் டயானாக்கு என்ன வேணுமோ அதை நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். சரியா? சரி, அடுத்து குயின் ஆஃப் டயானாக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். 2 பாட்டு புக் வேணும். இந்த அக்கா தான் டயானா சொல்றத நாங்க கேட்போம். டயானா சொல்லுமா? யார் கொண்டு வந்தா? அந்த அக்கா கொண்டு வந்தாங்க. ஓஹோ தான் ஆஹா தான் கொண்டு வந்தாங்க. சரியா? சரி, அடுத்து ஒரே ஒரு வாய்ப்பு தான். 2 பேருமே இப்போ 1-1ல இருக்காங்க. யாரு 2 எடுக்காமோ
அவங்க தான் வின். சரி 3-3 வச்சுக்கலாம். சரியா? அடுத்து என்ன வேணும்னா என்னன்னு கேட்கலாம் டயனா? சரி, அடுத்து குயின் ஆஃப் டயனாக்கு பைபிள் வேணுமா? 3 பைபிள் 3 பைபிள் 3 பைபிள். ரெண்டு செல்ல கொண்டு அதுக்குள்ள 3 கொண்டு வந்துட்டா. இல்ல அவன் தான் வந்து வாங்கணும். சரியா? நீங்க எடுத்து வந்து தரக்கூடாது. அவன் தான் உங்களை தேடி வரும். இந்த கொஸ்டின் அடுத்தது கேட்கப்படும். சரியா? அவன் தான் வந்து வாங்கணும். நீங்க யாருமே எழுந்து சொல்லக்கூடாது. சரியா? வேற கொஸ்டின் போய் கேட்பாங்க. இங்க பாரு, அடுத்து இது டிரா ஆயிட்டு உங்க உட்கார்ந்த இடத்துல இப்படி தூக்கி காமிக்கணும். அவன் வந்து வாங்குவா. சரியா? நீங்க அர்ஷித் மாதிரி அவசரப்பட்டு முன்னாடி வராதீங்க. அப்புறம் கேம மார்க் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போயிடும். சரியா? சரி, இப்போ குயின் ஆஃப் டயனாக்கு 5 வாட்டர் பாட்டில் வேணும். மூணு தான் இருக்கு. சரி, இப்போ 2-1. சரி, இன்னும் ஒரே ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு சான்ஸ் தான். ஓகே, சரியா? 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 விளையாடலாமா? அடுத்து குயின் ஆஃப் டயனாக்கு 6 கம்பாஸ் பாக்ஸ் வேணும். பவுச் கம்பாஸ் பாக்ஸ் எதுனாலும். சரி, வச்சிருக்கவா? கவுண்ட் பண்ணுவோம். வா. 1 2 3 4 5 5 தான் இருக்கு. 1 2 3 4 5 நான் 6 கேட்டேன். 1 2 3 4 5 தான் இருக்கு. சோ கேம் பேக்ல பவுச் இல்லனா கம்பாஸ் பாக்ஸ். ரெண்டு பக்கமும் 5 ஆனாலும் வின் யாரு? அமைதியா அப்பதான் அவங்க சொல்றது கேட்க உட்காருங்க. சரியா? ஓகே, குயின் ஆஃப் டயனா இப்ப என்ன சொல்லுவாங்க? யாரு வின்னர்னு சொல்லுவாங்க. சரியா? யாருமா வின்னர்? ஆஹா ஆஹா. சரி, உட்காருங்க உட்காருங்க. ஆமா, பபிஷா ஷாரன் வாங்க. பாப்பா வா. குயின் ஆஃப் டயனா வாங்க. இந்த 10 நாள் வீடியோஸ்ல பாப்பா பேர் என்னது? குயின் ஆஃப் டயனா. நம்ம அடிக்கடி இந்த கேம் விளையாடுவோம். என்ன விளையாடினாலும் சீனியர் பிள்ளைங்க ஆடவும் மாட்டோம், அசையவும் மாட்டோம், எங்க இடத்தை யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டோம் தானே? அப்படிதானே ஜெனிஃபர்? சீனியர் பிள்ளைகளுக்கு மதியம் தனியா ஒரு கேம் இருக்கு. சரியா? அங்க பாரு, பனிஷ்மெண்ட் தந்தாச்சு உங்க டீச்சரு. சரி, பாப்பா பேர் என்னது? 10 நாளும் பாப்பா பேர் என்னது? டயனா. குயின் ஆஃப் இப்ப குயின் ஆஃப் டயனாக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருவோமா? எல்லாரும் விபிஎஸ் கிளாப் கொடுங்க. அடுத்து ஓஹோல இருந்து ஆஹா வின்னர். வின்னருக்கு 2 கொடுத்துருங்க. வின்னர்ல அவங்க தனியா தெரிய வேண்டாம். தேங்க்யூ போய் உட்காரு ஷாரன். சரி, ஓகே. சரி, ஓகேங்க. கவனிங்க எல்லாரும். இங்க கவனி. என்னாச்சு? ஸ்நாக்ஸ் டைம் வந்துட்டா பிள்ளைகளுக்கு. இங்க கவனி. எல்லாம் மிலிட்டரி பொசிஷன்ல உட்காரு. மிலிட்டரி என்னது? மிலிட்டரி பொசிஷன்ல உட்காருங்க. இங்க பாய்ஸ் மிலிட்டரி பொசிஷன்ல உட்காருங்க. உட்கார்ந்தாச்சா? இனி உங்களுக்கு டெய்லி ஒரு டீச்சர் வந்து குட் ஹேபிட்ஸ் சொல்ல போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? நம்ம எப்பவுமே எப்படி இருப்போம்? தீர்மானத்தில் நிலைத்திருப்போம். அதே மாதிரி டெய்லி ஒரு குட் ஹேபிட்ஸ் சொல்லுவாங்க. அந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்களா? சத்தமே இல்ல. பண்ணுவீங்களா? ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்களேன். பண்ணுவோம். சரியா? இந்த பாய்ஸ்க்கு என்னாச்சு? அங்க
சரி சன்னி தெரிஞ்சு ஓகே. நம்ம குட் ஹேபிட்ஸ் கேட்போமா? இப்போ நம்ம டீச்சர்ஸ்ல இருந்து இன்டர் டீச்சர் வர போறாங்க. சரியா? உஷாக்கா வந்து உங்களுக்கு ஒரு குட் ஹேபிட் சொல்லித்தர போறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கணும்? தீர்மானத்தில் நிலைத்து நிற்கணும். எல்லாரும் VBS கிளாப் கொடுத்துரும். வெல்கம் கிளாப் இல்ல, VBS கிளாப். பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கீங்களா? நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் ஏசப்பாவுக்கு என்னது ரொம்ப இஷ்டம், அப்படிதானே? பைபிள்ல கூட குட்டி பிள்ளைகளை பத்தி என்ன சொல்லியிருக்க வசனம்? சிறு குழந்தைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? உங்களுக்குள்ளது, அப்படிதானே? அதனால உங்கள் மீது கடவுள் வந்து ஏசப்பா வந்து என்னது ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. அப்படி பிரியமா இருக்கிற ஏசப்பாவுக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க வேதத்துல. அதாவது எபேசியர் 4:29 ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சின்ன பிள்ளைகள் என்ன பண்றீங்க? கெட்ட வார்த்தை பேசுறீங்க, அப்படிதானே? ஸ்கூல்ல கூட ஒன்னா படிக்கிற பிள்ளைகளை நாங்க பார்க்கும்போது அடிக்கடி வருங்க, டீச்சர் எங்க அம்மாவை பத்தி சொல்றான், எங்க அப்பாவை பத்தி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகள் வந்து நிற்கும். அவனுக்கு கேளுங்க, அவருக்கு 2 அடி கொடுங்க அப்படிங்கும். அப்போ நாங்க சொல்லுவோம், என்ன பேசலாம்னா கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளைகள் சொல்றத நாங்க வந்து என்னது டெய்லி பாக்குறோம். அதை போய்தான் நீங்களும் என்னது கெட்ட வார்த்தை பேசுறத என்னது வழக்கமா வச்சிருக்கலாம். ஆனா ஏசப்பாவுக்கு வந்து அப்படிப்பட்ட காரியத்துல வந்து இஷ்டம் இல்லை. அதனாலதான் ஏசப்பா சொல்றாங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், அதை பேசவே கூடாது அப்படின்ட்டு ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க. சரியா? கெட்ட வார்த்தை பேசும்போது அது வந்து என்னது கேட்கிறவங்க மனதை வந்து என்னது பாதிக்குது. சரியா? புண்படுத்துது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனாலதான் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க? கோவப்படுறாங்க. நீர் சூழ்நிலை எப்படி அவனை நம்ம பழிவாங்கலாம், அவன் நம்ம என்ன வந்து இப்படி சொன்னோம்ல, அத மாதிரி நானும் அவனை வந்து என்னைக்காச்சும் அவன் சொன்ன மாதிரியே நான் அவனை வந்து சொல்லி காமிப்பேன் அப்படின்ட்டு சின்ன பிள்ளைகள் கூட என்னது அதே காரியத்தை மனசுல வச்சுட்டு இருக்கதை நாங்க பாக்குறோம். சரியா? அப்படி வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்ன ஏசப்பா உங்களை வந்து எப்படி செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதுவே தான் பேசணுமா. சரியா? புரியுதா? கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இப்படி நல்ல வார்த்தை பேசினா வந்து எனக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஆமா, நல்ல வார்த்தை பேசினா எல்லா விதத்திலையும் அதை கேட்கிறவங்களுக்கு எனக்கு அது பயனுள்ளதா இருக்கணும். சரியா? அப்படியே நீங்க வந்து எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னொன்னு இருந்து எனக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கெட்ட வார்த்தை நான் இனிமே பேச மாட்டேன். சரியா? நான் வந்து பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசுற வார்த்தை கெட்ட வார்த்தையா அல்லது நல்ல வார்த்தையா, இந்த வார்த்தை பேசுறதுனால அது ஏசப்பாவுக்கு பிரியமா, ஏசப்பா அதுல பிரியப்படுவாங்களா, ஏசப்பா அந்த வார்த்தை நிமித்தம் மகிழ்ச்சியா இருப்பாங்களா, அப்படி வந்து நம்ம வந்து நம்ம சிந்திக்கணும். சரியா? மற்றவர்களை பின்பற்றக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம வந்து எனக்கு தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. சரியா? அப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்க இன்னைக்கு எடுத்து இன்னையில இருந்து எனக்கு நீங்களே முயற்சி செய்யுங்க, பிரேயர் பண்ணுங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாங்க. சரியா? கெட்ட வார்த்தைகள் பேசாம இருக்கிறதுக்கு ஏசப்பா வந்து எனக்கு உதவி செய்வாங்க. உஷாக்காக்கு எல்லாரும் ஒரு VBS கிளப் பண்ணிடலாமா? அழகா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிதானே குட்டி ஆப்பிட்டு நம்ம நிறைய பேர் இப்ப கெட்ட வார்த்தை பேசுவோம், அப்படிதானே? இனி பேசக்கூடாது. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிளாஸ்க்கு போக போறோம், அதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணலாம். எல்லாரும் முழங்கால் போடலாமா? முழங்கால் போடுங்க, கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, யாரையும் பக்கத்துல பார்க்க கூடாது. நம்ம தீர்மானம் எடுத்துக்கோ, அப்படிதானே? ஏசப்பாட்ட ஏசப்பா நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றுவேன், இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன் ஏசப்பா உங்களுக்கு விரோதமா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? ஏசப்பாட்ட கண்ணை மூடுங்க, எல்லாரும் கை கூப்புங்க. கண்ண முடியாச்சா எல்லாரும்? கவிதா இப்ப கவிதா தான், கவிதா டீச்சர் வந்து ஜெபம் பண்ண வருவாங்க முன்னாடி.
எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி பரிசுத்தம் அப்பா பிதாவே நீ நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா இயேசுப்பா நீ நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறதாக அந்த வீதிஸ்ல அப்பா 2வது நாட்கள் நீங்க காண செய்த மேலான கிருபைக்காக இறக்கத்திற்காக நீ நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறதா துதிக்கிறோம் தயப்பனே. அப்பா இவ்வளவு நேரம் ரேசப்பா அப்பா நாங்கள் பாட அந்த ரேசப்பா வசனங்களை தியானிக்க அந்த ரேசப்பா கதை கேட்க நீங்க உதவி செய்வீங்க ரேசப்பா. அந்த ரேசப்பா நீ நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இப்போதும் கூட அந்த ரேசப்பா நாங்கள் ஒவ்வொருவரா இந்த ரேசப்பா தனித்தனியாக கிளாஸுக்கு திரும்பி அந்த ரேசப்பா கடந்து போகிறோம் ரேசப்பா. அங்க போய் இந்த ரேசப்பா சொல்கிறோம் ஒவ்வொரு கதைகளும் பிள்ளைகளுக்கு அந்த ரேசப்பா இருவருக்கிற ரேசப்பா அதிக நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா ஆமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எங்களோடு கூட நீங்க தங்கிருங்கப்பா. அப்பா அந்த ரேசப்பா ஒவ்வொரு கிளாஸ்க்கு நீங்க புரிந்து போகும்போது அங்க சொல்லி கற்றுக் கொடுக்கறதான ஒவ்வொரு வேத வசனங்களும் கதைகளும் ரேசப்பா அந்த பிள்ளைகளுடைய இருவருக்கிற ரேசப்பா அது பதியதுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அது நற்கண்ணிகளை கொடுக்க நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. நீங்க பொறுப்பேற்று நேரம் எங்களோடு கூட இருந்தீங்கப்பா. இனிமேலும் ரேசப்பா இன்று முழுவதும் எங்களோடு கூட நீங்க தங்கிருங்க. எல்லா ரேசப்பா நேரங்களிலும் ரேசப்பா நீங்க ரேசப்பா எப்படி நாங்க கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஆசிரியர்களாக எங்கள் ஒவ்வொரு இருக்கப்பா நல்ல ஞானத்தையும் தெளிவுந்த புத்தியும் அப்ப எங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்புள்ள கருத்துறப்ப எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து தருகிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க வழிநடத்துங்க பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். உம்மிலே நான் நிலைத்திடவே உதவிடும் என் இயேசுவே கர்த்தயாவிலும் நிலைத்திருக்க கருத்துடன் உன் பாதை சென்றிடவே இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய் வாழ்ந்திட அருள் புரியும். இறுதி வரை உறுதியுடன் சாட்சியாய்